ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் தூங்கியிருப்பீங்க எல்லோரும். சரி, ஓகே. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருப்பூர் ஜிஹெச்சில் தான் இருக்கேன். ஸோ ஜென்ரலாக உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ வந்து டாக் பண்ணலான்ட்டு தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கா, அதான் ரொம்ப இருமல். ஸோ இப்போ நான் ஜிஹெச்சில் தான் இருக்கேன், திருப்பூர் ஜிஹெச்சில். உங்கள்கிட்டலாம் பேசி ரொம்ப நாளாச்சு. ஏதோ என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன பேசலான்னா, தனிமை. இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா தனிமை தான் இன்றைக்கி டாபிக். ஸோ தனிமையை நிறைய பேர் வெறுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ரசிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமை வந்து எனக்கு ஓகே தான். ஸோ எனக்கு வந்து தனிமைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கிறதுனால யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ யாரையும் போய் நம்ம வந்து துன்புறுத்தவே தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா தனிமைங்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த மிருகங்களுக்கும் இருக்குது. பூச்சி, புழு, மரம், எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் தனிமைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அதோடய வேலையை கரெக்டாக செய்யுது. மனுஷங்களுக்கு மட்டும் ஒரு பார்ட்னர்னு ஒன்று தேவைப்படுது. ஏன் அப்படி இயற்கை அமைஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி அமையாமல் இருந்திருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அமைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் மேரேஜ் வந்து கரெக்டுன்னு கேட்டால் நான் 100% வந்து கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்கள் வந்து ரொம்ப முக்கியம்தான். அதுதான் இயற்கையும் கூட. அதையும் தாண்டி ஒருத்தன் தனிமையாக வாழணும்னு ஆசைப்பட்றான்னா அவன் பின்னாடி எப்படி என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திப்பான், என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து அவனுக்கு வரும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். பிற்காலத்தில் கூட யாராவது வேணும் இல்லையா? ஆனால் அதையும் சமாளிக்கிறதுக்கு இந்த தனிமையில் ஏதாவது ஒரு வழி இருக்கா? அதுதான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி சமாளிக்கலாம் பின்னாடி தனிமையில்? அதாவது வயசாகிட்டான், நம்ம நல்லா இருந்தால் தூங்கும்போதே செத்து போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது உடம்பு முடியாமல், நடக்க முடியாமல், இல்லை வேறு ஏதாவது நோய் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னு எனக்கும் இப்போ தெரியல. என்னடா உளறிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்படி தான் தனிமையாக இருந்தால் இப்படி தான் உளறிட்டே இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுங்க. என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. என் ஃப்ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா, அவன் பேர் நந்தகுமார். அவனும் லவ் மேரேஜ் தான் பண்ணான். நமக்கு என்னமோ தெரிலைங்க, இந்த லவ் மேரேஜெலாம் வந்து செட் ஆகவே மாட்டேங்குது. நம்ம முகராசி எப்படி, அதனால் அந்த லவ் பக்கமே போகிறது கிடையாது. இப்போ என்னோடய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அம்மாவை பார்த்துக்கணும். எங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பணம் சம்பாதிப்பேன். தெரியும், எனக்கு கண்டிப்பாக தெரியும், பணம் சம்பாதிப்பேன். அப்படி சம்பாதிச்சேன்னா அந்த காசை வந்து இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கேன். நிறைய பேர்த்த பார்க்குற முடியாதவங்க எவ்வளவோ பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னோடய மோட்டிவ். காசு கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது வகையில் இல்லாதவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும். ஸோ நான் வந்து இங்கே வந்தங்காட்டி தாங்க தெரியுது, டாக்டர் வேலை வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, நல்லா வசதியாக தாங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கம்பேரிசன் வருது, நம்மளும் இப்போ இந்த மாதிரி படித்து நல்லா வந்துருக்கலாமான்ட்டு. ஆனால் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. டாக்டர் தொழில் வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், பார்க்குறேன்ல. இங்கே வந்து பேஷண்ட்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ். அங்கே தான் உட்காந்துருக்கேன். ஸோ இது வந்து நைட் டைம், அதனால் கொஞ்சம் தைரியமாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன். பகல் டைமில் இப்படி பேச முடியாது. அதனால் செக்யூரிட்டி யாரும் இல்லை, திட்டமாட்டாங்க. சும்மா ஜென்ரலாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு ஓரளவு சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன்.
இது ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் சும்மா ஜென்ரலாக டாக் பண்ணிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. பார்த்தா நைட்டு மாதிரியே தெரிலிங்க. இங்கே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா எமர்ஜென்சி வார்டு இருக்குது. அப்புறம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஜென்ரல் வார்டு இருக்குது தனித்தனியாக. அப்புறம் தனியாக பொதுவாகவே ஜென்ரல் வார்டுன்னு இருக்குது. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி வார்டு இருக்குது. பிரசவ வார்டு இருக்குது. பிரசவத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பில்டிங் இங்கே இருக்குங்க. இது காலேஜ். எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து காலேஜு. உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து பிரசவ வார்டுங்க. அந்த பில்டிங் வந்து பிரசவ வார்டு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், நிர்வாகம் ஆஃபீஸ். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஹாஸ்பிட்டல். இந்த ஆர்ச்சுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவசர சிகிச்சை பிரிவு. இது வந்து இந்த ஓபி சீட்டில் வாங்குவாங்களாம். மார்னிங் வந்து புறநோயாளிகள் பிரிவு. அதெல்லாம் இந்த வழியாக வந்து ஓபி சீட் பார்த்து டாக்டரை மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். இதெல்லாம் இந்த சின்ன பில்டிங் இருக்குது இல்லையா, இது இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பாத்ரூம்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அது வந்து கேன்டீன். அந்த பக்கம் இருக்கிறது வந்து கேன்டீன். அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பயமாக இருக்குது. இங்கே சென்டரில் பாருங்கள் ஒரு ரவுண்டானா இருக்கா, அதுக்குள்ளே தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது, ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஸோ நைட் டைமில் அந்த டாக்டர்ஸ் இந்த படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அவங்களாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் கூட ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு 2-3 பசங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு போயிட்டு வராங்க பாருங்கள். அங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா, ஜிம்முக்கு தான் போயிட்டு வராங்க. இந்த டைமில் இப்போ பாருங்கள், வாக்கிங் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஜொமேட்டோ டெலிவரி பாய். டாக்டர்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற நர்ஸு டாக்டர்ஸ்க்கெலாம். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி தான் வந்துட்டுருக்கு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. டாக்டர்ஸே நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தனிமை தானே இப்போ பேசிகிட்டு இருந்தேன். தனிமை வந்து நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவில் தான் அது தனிமைங்கிறது. அதை நம்ம பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கணும். பின்னாடி காலத்தில் நமக்குன்னு ஒரு ஆள் வேணும் தான், அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் என்னை கேட்டால் எனக்கு வந்து தேவையில்லை. பின்னாடி நான் என்னை காப்பாற்றிக்குவேன். ஸோ ஒரு வேளை நான் வந்து நல்லா ஓரளவுக்கு சம்பாரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் போட்டு அந்த மாதிரி பின்னாடி இல்லைன்னா முதியோர் எல்லாம் அங்கே போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ தெரியல, இந்த மேரேஜ் அதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இருக்கிற வரைக்கும் இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன லூஸுங்கிறாங்க, நீங்கள் பைத்தியங்கிறாங்க. அது உண்மை தான், ஆனால் வேறு வழி இல்லையே, நமக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். அங்கே பாருங்கள் பின்னாடி 2 பாய்ஸ் போகிறாங்கல்ல, அவங்களாம் டாக்டர் சாட்டுக்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் தாங்க அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். ஒர்க்குன்னு வந்துட்டால் அவங்களுக்கு தான் மென்டல் டார்ச்சர் அதிகமே டாக்டர்ஸுக்கெலாம். நான் வேறு இந்த தனிமைன்னு ஒரு டாபிக் பேசிட்டு ஏதோ பேசிகிட்ருக்கேன். எல்லா லைஃப்லேயும் தனிமைங்கிறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் போடும். ஸோ அது அவங்கவுங்களுக்கு உண்டானது. இந்த டைமில் பாருங்களேன், ஒரு பியூனாக்கா அந்த ஒரு அக்கா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், நைட் ஷிஃப்ட் போல் இருக்குது. பில்டிங் சூப்பராக இருக்குது பின்னாடி, தெரியுதா எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள், தெரியுதா. ஸோ எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா கலை அரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்னா வைப்பாங்க போல இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பைக் எடுத்துகிட்டு தாங்க சுற்றி பார்க்கணும், நடந்து போகவே முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது போல இருக்குது. இந்த கொஞ்சம் தான் போகலாம், ஆனால் இப்போ நைட் டைம் ஆகிடுச்சுல்ல. பாருங்கள் ஜொமேட்டோ பாய் வராங்க, ஸ்விக்கி பாய் வராங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா குவார்டர்ஸ் பாருங்கள்,
எப்படியும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்குலாம் எப்படி ஒரு சேலரி 1 லேக் 1.5 லட்சம் இருக்குமா, இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது லைஃப்பில். லைஃப் டைம் டாக்டர் வேலை பார்க்கணுன்னா சும்மாவா? நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பசங்க பாய்ஸ் போகிற டாய்லெட்டு, அது கேர்ள்ஸ் போகிற டாய்லெட்டு. அங்கேருந்து என்னால் ஃபுல்லாக வியூ பண்ண முடியல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? காலேஜ் ஃபுல்லாக தெரியுதா? உள்ளே போய் பார்க்கலாம். நான் நாளைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு நான் உள்ளே போய் காமிக்கிறேன். அதுக்கு அலௌடான்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஓபி ஷீட் வாங்கிட்டு இங்கே தான் பார்ப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500 பேர் தான் வந்து நிற்பாங்க, லைனாக நிற்பாங்க. இன்றைக்கெல்லாம் சும்மா 100-200 பேர் வந்துட்டாங்க. ஸோ மருந்து கொடுக்குற இடத்துலலாம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க்கு தெரியுதுங்களா? இப்போ நான் மேலே வார்டுக்கு போகிறேன். வார்டுக்கு போகலாமா? 4th floor. அப்புறம் முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நான் சொல்கிறேன், எல்லோரும் நல்லதை சாப்பிடுங்க. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். உடம்பை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடம்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்குமே எதுவும் தெரியாது உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்னு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இப்படி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துருக்கணும். இப்போ நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட முடியாமல் தான் இந்த ஜிஹெச்சில் வந்து நாங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஜிஹெச்னால் அது நல்லா தாங்க பண்ணுறாங்க. என்ன அங்கே வர மக்கள் தான் வந்து கொஞ்சம் சுத்தமெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாத்ரூம்லாம் போனால் கொஞ்சம் நீட்டாக தண்ணி ஊற்றிட்டு வரணும், நீட்டாக வச்சுக்கிறது கிடையாது. பேப்பர்லாம் அப்படியே போட்டு வராங்க. ஒர்க்லாம் வந்து க்ளீனிங்லாம் டெய்லியும் மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் ஜிஹெச் காட்டிலும் திருப்பூர் ஜிஹெச் நல்லாவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். என்னால் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம வேறு ஏதாவது டாபிக் பேசுவோம். தனிமை டாபிக் அவ்வளோதான், குட்டியாக தான் போச்சு. நம்ம வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். லவ் யூ, பாய்.